ஹலோ மக்களே, பிக் பாஸ் வீட்டை விட்டு நான் வெளியே இப்போவே போகிறேன் அப்படின்னு சொல்லி திவ்யா கணேஷ் அவர்கள் முடிவு எடுத்திருக்காங்க. திவ்யா அவர்கள் பயங்கரமாக வினோத் அவர்கள்கிட்ட சண்டை போட்டு, வினோத் அவர்கள் தான் இவ்வளோக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பேசும் பொழுது வினோத் அவர்கள் தான் தப்பு பண்ணியிருக்காங்க, கமருதீன் தான் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த திவ்யா அவர்கள் எங்கேயோ கொண்டு போய் முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் திவ்யாவுக்கு எதிராக திரும்பியிருக்காங்க. ஸோ இதனால் திவ்யா அவர்கள் மனமுடைஞ்சு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். அது தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்கு போகலாம். ஆக்சுவலாக இந்த டைமண்ட் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணாங்க இல்லையா, 2 அட்டம்ப்ட் இல்லை 3 அட்டம்ப்ட் ட்ரை பண்ணாங்க இந்த மாடர்ன் சினிமாஸில் இருக்கக்கூடிய டீம்மேட்ஸ். குறிப்பாக கமருதீன் அவர்களும் வினோத் அவர்களும் ரொம்ப பாடுபட்டாங்க. அதில் நிறைய பிசிக்கல் வயலன்ஸ் எல்லாம் நடந்தது, நிறைய பேருக்கு காயங்கள் ஏற்பட்டது. அந்த விதத்தில் சுபிக்ஷா அவர்களுடைய இடுப்பில் யாரோ உதைச்சிருக்காங்க, அரோரா கீழே விழுந்திருக்காங்க, கமருதீனுக்கு காலில் ஆணி குத்திக்கிச்சு, திவ்யா கணேஷ்க்கு காலில் அடிபட்டிருக்கு, ரம்யா அவர்களுக்கு கையில் அடிபட்டிருக்கு, சபரி அவர்களுக்கு முகத்தில் பார்த்திங்கன்னா கீரல் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபிசிக்கல் வயலன்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே நடந்திருக்கு. ஸோ இதை உற்று நோக்கி தான் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு சம்பவம் அந்த மாதிரி ஒரு சம்பவம். ஸோ நாங்கள் நகையே வைக்க மாட்டோம், இவங்க திருடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இவங்க போராடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நகை வச்சா மட்டும்தான் நாங்கள் லிவிங் ஏரியாவிலே உட்காருவோம், டாஸ்க் லெட்டரே படிக்க விடுவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கிடையில் ஏகப்பட்ட சண்டைகளும் சச்சரவுகளும் பிரச்சனைகளும் வார்த்தைகளும் மோதல்களும் அப்படின்னு சொல்லி நடந்துட்டு இருந்தது. இதை நான் முன்கூட்டியே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், முடிஞ்சால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டாஸ்க் லெட்டர் வந்துச்சு. பிக் பாஸ் அவர்கள் கூப்பிட்டு விக்ரம் அவர்களை கழுவி ஊற்றிட்டு, நீங்கள் எப்படி என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க, கிளம்பி போயிட்டு ஆக்டிவிட்டிஸ் ஏரியாவுக்கு போயிடுங்க, அங்கே போய் எதுனாலும் நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் போய் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போகிறாங்க. கேம்ஸ் முடியுது. அதில் ரெட்ரோ டீம் வெற்றி பெற்றுறாங்க. ஸோ அதனை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் உள்ளர வரும்போது எல்லோரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. வினோத் அவர்களும் சாப்பிட்றாங்க, கமருதீன் அவர்களும் சாப்பிட்றாங்க. எப்படியாச்சும் அந்த நகையை எடுக்கணும் மச்சான் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கிடையில் பார்த்திங்க அப்படின்னா பிரஜன் அவர்களும் அதுக்கப்புறம் நம்மளுடைய திவ்யா அவர்கள்லாம் வெளியே உட்காந்துட்டு வெளியே நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காங்க, வீட்டுடைய என்ட்ரன்ஸ்லே. ஓகேவா? ஸோ இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா தான் ஃபிசிக்கல் வயலன்ஸ் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கு அடுத்த கட்ட லெவல் பார்த்திங்க அப்படின்னா வினோத் அவர்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரியலாகவே அவர் பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே கொஞ்சம் உலாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே வராப்பில். ஸோ அப்படி வெளியே வந்த உடனே பிரஜன் அவர்கள் கேட்குறாப்புல, என்ன அவனுக்கு பிரச்சனை, இதுக்கு தான் வந்தியா, ஒட்டு கேட்க வந்தியா அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகளை விடும்போது வினோத் அவர்களுக்கு கோவம் வந்துட்டு, நான் இப்போ தான் சாப்பிட்டே வந்துட்டுருக்கேன், நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக நான் வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி வினோத் அவர்கள் கொஞ்சம் ரூடாக ரஃபாக தான் பேசிகிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் பிரஜன் அவர்கள் பார்த்திங்கன்னா மூஞ்சை காமிச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காப்புல. அந்த நேரத்தில் நம்ம திவ்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அண்ணே வானே அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் அவர்களை இழுத்துட்டு போகிறாங்க. அவங்ககிட்ட என்ன பேச்சு அப்படின்ற மாதிரி. உடனே பார்த்திங்க அப்படின்னா வினோத்துக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டுருக்கு. நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம், உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நான் சாப்பிட்டு இப்போ தான் வெளியே வந்தேன், நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றதுக்காக நான் வெளியே வந்தேன், நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக நான் வெளியே வந்தேன், நான் நார்மலாக சாப்பிட்டு வெளியே வர்ற மாதிரி வந்தேன், இதை பாரு இப்போ தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி முகத்தில் நம்ம மூக்கிலெல்லாம் பார்த்திங்கன்னா கையை வச்சு காமிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் திவ்யா விடுவில்லை, நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னா நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னா அப்படின்னு பேசும்போது நீங்கள் வாங்க போங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க. பிரஜன் சொல்கிறாப்புல, திவ்யா கொஞ்சம் அமைதியாக விடு திவ்யா, நாங்கள் பேசிக்கிறோம் விடு திவ்யா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் அவர். ஆக்சுவலாக விடுங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் திவ்யா விடுற மாதிரி இல்லை, வினோத் அவர்களும் விடுற மாதிரி இல்லை. நீங்கள் வாங்க போங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது டிசிப்ளினாக பேசுங்க, அதுக்கப்புறம் மரியாதை கொடுத்தெல்லாம் பேசுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது வினோத் அவர்கள், ஏம்பா நீ கூட தான் கருமம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு டாஸ்கில், நான் அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன், நீங்கள் வாங்க போங்கன்னு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு பக்கம் பேச, நீ வா போ அப்படின்லாம் பேசாத அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் பேச, ஏன்னா ஒரே ஒரு தடவை தான் போ அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல வினோத் அவர்கள். அந்த போ அப்படிங்கிற ஒரு வார்த்தையே அவங்களுக்கு பயங்கர அர்ட்டிங் ஆகிடுச்சா, மரியாதை கொடுத்து பேசாத மாதிரி ஆகிடுச்சா. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டே வந்திருக்கானுங்க. பிரஜன் எவ்வளோ நிறுத்தியும் திவ்யாவும் நிறுத்தலை, வினோத் அவர்களும் நிறுத்தலை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோத் அவர்கள் போயிடுறாப்புல. அதுக்கப்புறம் எல்லா ஹவுஸ்மேட்ஸும் இருக்காங்க, எல்லா மீன்ஸ் அவங்களுடைய டீம்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி போய் நின்றுக்கிட்டு நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி பேசுவீங்களா பேச மாட்டீங்களா, இல்லைன்னா நான் கிளம்பி போய்கிட்டே வந்திருக்கேன், எப்போ பார்த்தாலும் ஒரு தலைவரை மதிக்கிறதுல ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்லி வந்தால் 2 பேர் மொத்த டாஸ்க்கையும் போட்டு அடித்து உடச்சிட்றானுங்க, எதுவுமே என்ன சொல்கிறது எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிறானுங்க, எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கானுங்க, பேசிக்கிட்டே இருக்கானுங்க, கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறானுங்க, இஷ்டத்துக்கு அவங்க 2 பேர் மட்டும் ரோல் ப்ளே பண்ணிகிட்டே இருந்துட்டு இருக்காங்க. என்ன நீங்கள் இதெல்லாம் கேட்கவே மாட்டிங்களா, எனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குங்க, எனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு, நான் அர்ட்டாக இருக்கேன், என்ன எதுவுமே கேட்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி
கேட்டுகிட்டே வந்திருக்காங்க திவ்யா அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஆதிரி அவர்களே வந்து சொல்கிறாங்க, ஏங்க கேட்கல அப்படின்னு வந்து சொல்லாதீங்க, நாங்கள் கூட வந்து கேட்டோம், வினோத்தை கேட்டோம், கமருதீனை கேட்டோம், எல்லாரும் வந்து கேட்டுட்டு தான் வந்திருந்தோம். இது வந்து ஒரு டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க பேசுனாங்க, நம்ம பேசணும், அவங்க பேசுனாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அதுக்காக யாருமே எதுவுமே கேட்கல அப்படின்னுலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி ஆதிரி சொல்கிறாங்க. விக்ரம் சொல்கிறாங்க. 2வது டீம், இந்த டீமுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் சபரிநாதன், அவர் வேற ஒரு டீமில் வந்து இருக்கார். அவர் வந்து சொல்கிறாரு, ஏங்க யாருமே கேட்கல அப்படின்னு வந்து சொல்லாதீங்க, எல்லாருமே கேட்டாங்க, நாங்களும் தான் கேட்டோம், எங்கள் டீமில் இருக்கிறவங்க வந்து கேட்டாங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. அப்பயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யா கணேஷ் வந்து ஒத்துக்கவே கிடையாது. நீங்கள் வந்து கேட்கல அப்படின்னா, எனக்கு இன்றைக்கி வந்து நடந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு, அந்த விஷயத்தை வந்து யாருமே கேட்கல அப்படின்னா நான் இப்போ கிளம்பி போகிறேங்க, வீட்டுக்கு நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து வராங்க. என்னடா திவ்யா கணேஷ் இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி, ஏங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இது ஒரு கேமுங்க, பரவாயில்லைங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி, இல்லைங்க என்னால் முடியாது, நான் வீட்டுக்கு போகிறேன், என்னால் முடியவே முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது, சரி வாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு பேசி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுத்து எல்லா ஹவுஸ்மேட்ஸையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று கூட்டுறாங்க. ஓகேவா? அதாவது 2 டீமும் வந்து இருக்கு இல்லையா, அந்த 2 டீமுடைய ஆட்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து உட்காராங்க. எஃப்ஜே முதல் கொண்டு எல்லாருமே வந்து உட்காந்துட்டாங்க. அப்போது திவ்யா கணேஷ் வந்து ஆரம்பிக்கிறாங்க. எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, எந்த டாஸ்க் வந்தாலையும் இந்த டாஸ்க்கை வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே வந்து பெருசாக இருந்தாலும் கூட இவங்க எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுறதில்ல. ரொம்ப ஃபிசிக்கல் வயலன்ஸ் வந்து பண்ணுறாங்க, ரொம்ப வார்த்தைகளை வந்து பயன்படுத்துகிறாங்க, சண்டை போடுறாங்க, சச்சரவுப்படுத்துகிறாங்க. ஒரு பொண்ணு நேத்திக்கு வந்து ரம்யாவை அப்படி பேசுகிறார் ஒரு ஆள், என்னால் தாங்க முடியலைங்க, வெளியே போய் அவ்வளோ நேரம் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டு வந்தேன், அப்பயும் வந்து என்னால் தாங்க முடியல, அந்த பொண்ணு அழுததை பார்த்து என்னால் இருக்க முடியல, ஸோ அதனால தான் நான் வந்து கேட்டேன் அப்படின்னு சொல்லி ரம்யா மேட்டரை ஃபஸ்ட்டு இழுத்தாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வினோத்தோடைய பிரச்சனை நிறைய பேசினாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கர்மம் அப்படின்ற ஒரு வார்த்தைகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோத் அவர்கள் எப்படி பேசுகிறாங்க அப்படின்றத, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்கிட்டே வந்திருக்காங்க. எல்லோரும் உட்காந்து கேட்டுக்கிட்டே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு லிமிட்டில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க அந்த டாஸ்க்கை பற்றி மட்டும் பேசாமல் அந்த 2 பேர் வந்திருக்காங்க, அந்த 2 பேரை நீங்கள் தண்டிச்சு ஆகணும், அந்த 2 பேரை நீங்கள் கேட்டே ஆகணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க இல்லையா, அதுக்கான காரணம் இந்த டாஸ்க்லேருந்து சொல்லியிருந்தால் பரவாயில்ல, எல்லாரும் நின்று கேட்டிருப்பாங்க. இவங்க என்னென்னைக்கோ நடந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? சுபிக்ஷாவுக்கு இப்படி வந்து நடந்துச்சு, அந்த பொண்ணுக்கு அப்படி வந்து நடந்துச்சு, உங்களுக்கு இப்படி வந்து நடந்துச்சு, எனக்கு இந்த மாதிரி வந்து நடந்துச்சு, அன்னைக்கு கமருதீன் இந்த மாதிரி வந்து பண்ணார், வினோத் அவர்கள் இந்த மாதிரி பண்ணாங்க, சாரி கேட்காம விட்டுட்டாங்க, அந்த மாதிரிலாம் வந்து பேசினாப்பில்ல கமருதீன், அப்படி இப்படின்னு என்னென்னமோ பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்க. அதுக்கும் வினோத் அவர்கள் ரிப்ளை பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு. அந்த குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி அவங்க பயங்கரமாக வந்து பேசியிருந்தாங்க. திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து பயங்கரமாக திட்டிருப்பாப்புல கமருதீன். ஓகேவா? ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக வினோத் அவர்களை கூப்பிட்டு வந்து சொல்லியிருப்பாங்க திவ்யா கணேஷ், ஏங்க இந்த மாதிரிலாம் உங்கள் ஃப்ரெண்டு பண்ணுறாரே பரவாயில்லையா அப்படின்னதுக்கு வந்து, அதுக்கு வந்து இவர் என்ன சொல்லிட்டு வந்திருப்பாருன்னா, இது தப்பு தாங்க, நான் வந்து அவங்ககிட்ட சொல்லி சாரி கேட்க சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போய் அந்த ஆளுக்கிட்ட சொல்லி திட்டி, இந்த மாதிரிலாம் திட்டிருக்கடா அந்த பொண்ணை, திட்டாமல் வந்து இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அந்த ஆளை கூப்பிட்டு வந்து சாரி வைக்கிறதுக்கு அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆள் பண்ணியிருக்காப்புல. அந்த ஒரு விஷயத்தை வந்து ஓப்பனப்பாக வந்து சொல்கிறாப்புல. அந்த இடத்துல வந்து எஃப்ஜே அவர்களும் இருந்திருக்காரு. எஃப்ஜேவும் அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாப்புல அந்த இடத்துல. ஆமாம், அவர் வந்து சொன்னார், இப்படி நடந்துச்சு, திவ்யா கணேஷ் இப்படி ஃபீல் பண்ணுறாங்க, நீ போய் சாரி கேளு அப்படின்றத சொன்னாங்க அப்படின்னு சொல்லி எஃப்ஜே அவர்களும் போட்டு உடைக்கிறாங்க. இப்போ அது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுது அப்படின்னா, விக்கல்ஸ் இருந்திருக்காரு இல்லையா, அந்த ஆள் வந்து இது விட்டா ரொம்ப லென்த்தாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ என்னுடைய காமனான ஒரு கருத்தை மட்டும் சொல்கிறேன். நீங்கள் ஒரு சில ஆட்களுக்கு வந்து ஒரு சில நெகட்டிவிட்டி வந்து இருக்கும், அது வந்து சகஜமான ஒரு விஷயம். இன்றைக்கி ஒருத்தன் வந்து தப்பு பண்ணலாம், நாளைக்கு கரெக்டாக இருக்கலாம், நாளைக்கு வந்து ஒருத்தன் தப்பு பண்ணலாம், இன்றைக்கி நல்லவனாக இருக்கான். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு இன்சிடெண்ட்டை வச்சியோ இல்லை ஒரு சில நெகட்டிவிட்டியான ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டோ இவங்க வந்து மொத்தமாக இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் அசாசினேஷன் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்கல்ஸ் வந்து சொல்லிட்டார். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே வினோத் சொல்லிட்டு இருந்தார். என்னன்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசுங்க, நாங்கள் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறோம். அதை விட்டுட்டு 15 பேரையும் கூப்பிட்டு வினோத் இப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா 15 பேரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி வினோத் அவர்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பாப்புல. அப்போ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது, ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ விக்கல்ஸ் வந்து எந்திரிச்சு போயிடுறாப்புல. ஏன்னா அவருக்கு வந்து கோவம் வந்துடுது. திவ்யா வந்து, ஏங்க விக்கல்ஸ் என்னங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் எனக்கு சப்போர்ட்டிவாக பேசுங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்கன்னா இவங்க கூடவே இருந்துட்டு இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னோடனே அதுக்கப்புறம் அவர் தனியாக போயிடுறாரு. அதுக்கப்புறம் சபரநாதன் வந்து அதை தான் வந்து சொல்கிறாப்புல. மறுபடியும் விக்கல்ஸ் கிட்ட போய் பேசும்போது, ஆமாங்க எனக்கு அப்படி தாங்க தோணுச்சு, என்னோடய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அப்படி தாங்க தோணுச்சு, என்னோடய மூளைக்கு அவ்வளோதான், நானே அதோட தப்பு பண்ணலாம் இன்றைக்கி,
நாளைக்கு இவன் தப்பு பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து சகஜமான ஒரு விஷயம் தான். நார்மலாக வந்து எல்லாருமே ஃப்ளோட்டிங் லைன்லேயே வந்து இருக்க முடியாது. கொஞ்சம் மேலே கீழே மேலே கீழே அப்படின்னு சொல்லி போய் வர்றது சகஜங்க. அதுக்காக இவருடைய கேரக்டர் இப்படி தானே சொல்கிறது வந்து தப்பு அப்படின்னு சொல்லும்போது, அப்போது திவ்யா கணேஷ் வந்து சொல்கிறாங்க, இந்த கேரக்டர் வந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தவே கிடையாது. கேரக்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை, நெகட்டிவ் கேரக்டர்ன்றதையும் நான் பயன்படுத்த கிடையாது அப்படின்னு வந்து திவ்யா கணேஷ் வந்து சொல்லும் பொழுது, அரோரா அவர்களும் அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க, ஆமாங்க அவங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தலை, நீங்களாக அவனை வந்து கிரியேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அரோராவும் வந்து சொல்கிறாங்க திவ்யாவுக்கு ஆதரவாக. பட் அதுக்கப்புறம் எங்கேயோ போய்கிட்டே வந்து இருக்குது. எல்லோரும் ஒரு மாதிரி காண்டாயிட்டாங்க. சபரநாதன் ஒரு பக்கம் பேசுகிறாப்புல, எப்ஜே ஒரு பக்கம் வந்து பேசுகிறாப்புல, அப்புறம் வந்து விக்கல்ஸ் விக்ரம் வந்து பேசுகிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி நினைக்கலன்னா விட்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே திவ்யா கணேஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்வதி வேறு, ஏங்க இந்த மீட்டிங்கே எதுக்கு கூப்பிட்டீங்க? 2 பேர் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க, மொத்த டாஸ்க்கையும் முடிச்சு விட்றாங்கன்னு சொல்கிறீங்களே, யார் அந்த 2 பேர், என்ன ரீசனு? அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் யார் காரணம், கோழி முட்டை விட்டது யார் அப்படின்றத கேட்டிங்கல்ல, அது நான் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க தானே, என்ன காரணன்றதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பாங்க. ஏங்க உங்ககிட்டலாம் பேசுகிறதுக்கு எனக்கு இதே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கணேஷ் கிளம்பி போயிட்டாங்க. அவங்க போயிட்டாங்க, ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து புலம்பிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுபிக்ஷா அவர்கள் வந்து வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி வந்து என் மேலே விழுந்தது யாரும் கிடையாது, அரோரா மேலே தான் நான் விழுந்திருக்கேன், அது வந்து ஆக்சுவலாக அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி சுபிக்ஷா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாடகம் நடத்திருக்கு. ரியலாகவே சொல்கிறேன், ரொம்ப ஒஸ்ட்டுப்பா சாமி அந்த பொண்ணு. ஓகே, ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சுபிக்ஷா வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்களா, திவ்யா கணேஷ் வந்து கோச்சிட்டு வந்து போயிட்டாங்களா, ஸோ அவ்வளோதான் விஷயம் வந்து முடிஞ்சுது. அப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து அரோரா அவர்கள் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து சொல்கிறாங்க, அதாவது கேர்ள்ஸ் வந்து ரெஸ்ட் ரூம் போகும்போது உள்ளரையே வந்திருக்காப்புல, அதாவது வினோத் உள்ளர போய் அப்படியே அங்கேயே வந்திருக்காப்புல வினோத் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அக்யூசேஷன் வந்து வச்சுருப்பாங்க திவ்யா கணேஷ். லாஸ்ட் வீக்கில் வந்து ஒரு டாஸ்க் நடந்திருக்கும், அந்த டாஸ்கில், அதாவது டெபேட் டாஸ்க், ஓகேங்களா. அந்த டாஸ்கில் சொன்ன விஷயம் இன்றைக்கி தான் ஞாபகத்துக்கு வந்து அரோரா அவர்கள் வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு நான் வன்மையாக கண்டிக்கிறேன், அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அவங்க கொடுக்குற வரைக்கும் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அரோரா வந்து ஒரு சபதம் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் தான் நான் வந்து பார்த்து சொல்ல முடியும். ஓகே மக்களே, இதுதான் வந்து நடந்தது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்தினா அண்டில் தான் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.